அத்தியாயம் 4. பாலசுந்தர் கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்தது போலவே பாலசுந்தர் ஃபோன் செஞ்ச ஒரே ரிங்ல அந்த பக்கம் அதை அட்டன் பண்ணான் ருத்ரன். சொல்லுங்க மிஸ்டர் பாலசுந்தரம், உங்க ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். சார், அது அது வந்து என்னோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார். எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம் தான். ஆனால் சார், ஒரு ரிக்வெஸ்ட் எங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் என்று தயங்கி நிறுத்தினார். என்ன? தயங்காமல் கேளுங்க. ஏதாவது பணம் வேணுமா என்று கேட்டான் ருத்ரன். சார் சார், அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி விடுறீங்களா? நாங்கள் யாரும் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லையா? வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க என்று தயங்கியபடி கேட்டார் பாலசுந்தர். அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தா சிவன்யா. பணக்கார வீட்டு மாப்பிள்ளை என்றால் இன்னும் தயக்கமும் பயம் பெண் வீட்டாருக்கு அதிகம் ஆயிடுது என்று மனசுல வேதனையோடு நினைச்சபடி தன் அப்பாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா சிவன்யா. பாலசுந்தர் சொன்னதை கேட்ட ருத்ரன் கொஞ்சம் சிரிச்சான். அந்த சிரிப்புக்கு அர்த்தம் புரியாத பாலசுந்தர் திகைச்சு போய் நிற்க மறுவினாடியே சிரிப்பை நிறுத்திய ருத்ரன், நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதானே, இதுல தயக்கம் எதுக்கு? நான் போட்டோவை அனுப்பி விடுறேன் என்றவன் கிட்ட, சார் அப்படியே இன்னொரு ரிக்வெஸ்ட், முடிஞ்சா நீங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்க வந்துட்டு போங்களேன். பொண்ணு பார்க்குற அந்த சாங்கியமும் முடிஞ்ச மாதிரி இருக்குமே என்றார் பாலசுந்தர். பார்க்குறேன் மிஸ்டர் பாலசுந்தரம், எனக்கு இங்க வேலை ரொம்ப அதிகம். என்னால வர முடிஞ்சா கண்டிப்பா சீக்கிரம் வந்துடுறேன் என்றவன் அவருடைய பதிலுக்கு காத்திராம போனை வச்சான். மறுபக்கம் போனை வச்ச பாலசுந்தர் ருத்ரன் கிட்ட பேசினத தன்னோட குடும்பத்தினர்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் இரவு உணவை சாப்பிட்டுட்டு அவங்கவங்க அறைக்கு போய் படுத்துக்கிட்டாங்க. என்னதான் பணக்கார மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொன்னாலும் குடும்பத்தினர் எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா அதையெல்லாம் மீறி அவங்களோட வீட்டு பண பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நிம்மதி மட்டும் எல்லார் மனசுலயும் ஆழமா இருந்தது. மறுநாள் காலையில அவங்களே எதிர்பார்க்காத வண்ணம் பல விஷயங்கள் வீட்டுல புதுசு புதுசா நடந்தது. மிதுனுக்கு பெரிய கம்பெனில இருந்து அடுத்த நாளே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொரியர்ல வந்து சேர்ந்தது. அடுத்த சில நிமிஷங்கள்லயே பாலசுந்தரோட மொத்த கடனும் அடைஞ்சிட்டதா தகவல் வந்துச்சு. சிவாங்கினியோட பள்ளி கட்டணம், அபினவோட கல்லீர் கட்டணம் எல்லாமே அடைஞ்சிட்டதா சொன்னாங்க. இதையெல்லாம் நம்பவே முடியாத அதிசயமா கணவனும் மனைவியும் ஒரு திகைப்போட ஆச்சரிய கடல்லையே மூழ்கினாங்க. மிதுனால தனக்கு வேலை கிடைச்ச அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல. தன் அப்பா கிட்ட ருத்ரன் கிட்டோட போன் நம்பர் வாங்கி அவனுக்கு உடனே அழைச்சு பேசினான். அவனுக்கு நன்றியும் சொன்னான். மிதுனோட நன்றிய கேட்ட ருத்ரன் லைட்டா சிரிச்சபடி, இங்க பாரு மிதுன், நான் உனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறதோட என்னோட கடமை முடிஞ்சு போச்சு. அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது உன்னோட திறமையில தான் இருக்கு. படிக்கும்போது நம்ம எவ்வளவு கவனக்குறைவா இருந்தோமோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் சரி பண்ணி வாழ்க்கையில முன்னேறிடணும். இது நான் உனக்கு ஒரு நண்பனா இருந்து உனக்கு சொல்ற அறிவுரை என்றான் ருத்ரன். அதை கேட்ட மிதுனுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள தான் வீட்டுக்கு வர்றதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டான். சார், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நிஜமா இந்த வேலையை என்னோட உயிருக்கும் மேல பாதுகாத்துப்பேன், கவனத்தோட வேலை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தான். அதை கேட்டு அந்த பக்கம் மென்மையா சிரிச்ச ருத்ரன், பரவாயில்ல மிதுன், நீங்க என்ன சாருன்னெல்லாம் கூப்பிட வேண்டாம். நான் உங்களுக்கு மச்சான் வரதானே, அந்த முறையை வச்சு கூப்பிடலாமே என்றான் ருத்ரன். அதை கேட்ட மிதுனுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. சரி மச்சான், நான் போனை வச்சிடுறேன் என்று சொன்னபடி போனை வச்சுட்டான். வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். சிவன்யாவுக்கு தன் அண்ணனை இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு திருமண ஏற்பாடுகள் ரொம்ப வேகமா நடந்தது. போட்டோவை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்ன ருத்ரன் அதை அனுப்பி வைக்கவே இல்லை. தான் குடும்பத்தினரும் அதை மறந்துட்டாங்களோ என்னவோ, இல்ல
இத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்த ருத்ரன் கிட்ட அவனுடைய போட்டோவை கேட்க யாருக்கும் வாய் வரவில்லையோ என்னவோ. எதுவுமே புரியல சிவன்யாவுக்கு. கனவுல நடக்கிற மாதிரி இருந்தது. தானே ஒரு தடவை ருத்ரனுக்கு அழைச்சு பேசிடலாமான்னு கூட நினைச்சா. ஆனா தினமும் காலையிலயும் சாயங்காலமும் தன்னோட அப்பாவுக்கு அழைச்சு பேசும் ருத்ரன் ஒரு நாள் கூட சிவன்யா கிட்ட பேசுறேன், போனை அவகிட்ட கொடுங்கன்னு சொன்னதே இல்லை. அப்படி இருக்கும்போது அவளா ருத்ரனுக்கு அழைச்சு பேசுறதா அப்படின்னு தயங்கிட்டே இருந்து அந்த காரியத்தை அவ செய்யவே இல்லை கடைசி வரைக்கும். ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா அவனுடைய குரலை அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாலோ என்னவோ. விதி யார விட்டது. அடுத்த 10 நாட்கள்ல அவளுக்கு கல்யாணம்னு தன்னோட அப்பா சொன்னதும் ரொம்பவே அதிர்ந்து போனா சிவன்யா. என்னப்பா இவ்வளவு சீக்கிரமாவா கல்யாணம்? அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கலாமே. எனக்கும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லதுன்னு தோணுதுப்பா என்றாள் சிவன்யா. அதை கேட்டு தயங்கி நிறுத்தின பாலசுந்தர் தன் மனைவியை பார்க்க ருக்மணியோ சிவன்யாவோட பக்கத்துல வந்து அவ தலைய மென்மையா கோதிவிட்டா. நாங்க சொன்னேனேம்மா, எங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கணும், நிறைய சீர்வரிசையெல்லாம் செய்யணும், அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவோ சொன்னோம். அப்படியெல்லாம் சொல்லாம இருப்போமா? ஆனா அவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எந்த சீர்வரிசையும் வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், இன்னும் 10 நாள்ல எனக்கும் சிவன்யாவுக்கும் கல்யாண ஏற்பாட மும்பைல ஒரு பெரிய மண்டபத்துல செஞ்சிருக்கேன், உங்க குடும்பத்து ஆட்கள் எல்லாருக்கும் ஃப்ளைட்ல டிக்கெட் போடுறேன், எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நாள் வந்தா போதும், எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணிடுறேன், உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம் என்று சொன்னாரு அப்படின்னு சொன்னா தாய் ருக்மணி. அதை கேட்டு மனம் குழம்பி போனா சிவன்யா. இது என்ன புதுவிதமாக தெரிகிறதே, ஒரு முறை கூடவா மாப்பிள்ளைய அவ பார்க்கவே இல்லையே. அதுதான் போகட்டும், பார்த்தா இப்படி அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றானே ஏன் அப்படின்னு ஒரு வினாடி மனசெல்லாம் குழம்பி போனதெனவோ உண்மைதான். ஆனா குடும்பத்தினர் அனைவர் முகத்திலையும் சந்தோஷம் பொங்கி வழிய அதை பத்தி மேலும் யோசிக்காம அமைதியா விட்டுட்டா சிவன்யா. மேலும் அவன் செஞ்சு கொடுத்த வசதிகள் எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, வீட்டையே தலைகீழ மாத்திட்டான். அவங்க இருந்த வீட்டையே சொந்த வீடா மாத்தி பத்திரப்பதவெல்லாம் செஞ்சு கொடுத்தான். வீட்டுல வசதிகள் தாண்டவம் ஆடிச்சு. அவளுக்கு தங்க நகைகளும் வைர நகைகளும் தினமும் ஏதோ ஒண்ணு பரிசா வந்துகிட்டே இருந்தது. அதை கண்டு வீட்டுல இருக்கிற தம்பி தங்கைகள் அம்மா அப்பா அண்ணா எல்லாம் வாயை பிளந்துட்டு நின்னாங்க. ஆனா சிவன்யாவுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்தது, சந்தோஷமே வரல. இந்த தங்க நகைகளும் வைர நகைகளும் யாருக்கு வேணும்? ஒரே ஒரு தடவை கூட அவரை நான் பார்த்ததே இல்லையே, அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு மனசெல்லாம் கலங்கி போச்சு அவளுக்கு. அவளுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்த ருக்மணிக்கும் ரொம்ப தயக்கமா இருந்தது. பெத்தவ இல்லையா, தன் கணவன் கிட்ட நேரா வந்து, என்னங்க மாப்பிள்ளை கிட்ட அவருடைய போட்டோவையாவது அடுத்த தடவை ஃபோன் பண்ணும்போது கேளுங்களேன், சிவன்யாவோட முகமே சரியில்லைங்க, அவ தானே கல்யாணம் பண்ணிக்க போறா, அவளுக்கு மாப்பிள்ளையோட போட்டோவை இப்ப வரைக்கும் நம்ம காமிக்கவே இல்லையே, அது ரொம்ப அநியாயங்க, எனக்கு அது எவ்வளவு பெரிய குறையா இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆதங்கத்துல தன் கணவன் கிட்ட புலம்பினா ருக்மணி. பாலசுந்தருக்கும் அது உறுத்தாம இல்லை. சரி ருக்மணி, அடுத்த தடவை மாப்பிள்ளை ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன் என்ன என்றார். ஆனா தொடர்ந்து வந்த 10 நாட்கள்ல ஒரு தடவை கூட ருத்ரன் கிட்ட போட்டோவை பத்தி அவர் கேட்கவே இல்லை. எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர் வாயை அடைச்சிருந்தான் அப்படின்னு சிவன்யாவுக்கு இப்போ திருமண மண்டபத்துல அவன் பக்கத்துல நிற்கும் போது நல்லாவே புரிஞ்சுது. அவன் ஏன் போட்டோவை அனுப்பலன்னு, ஒரு முறை கூட தன்னை ஏன் பார்க்க வரலன்னு இப்போ தெல்ல தெளிவா தெரிஞ்சது சிவன்யாவுக்கு. ஆனா இனி தெரிந்து என்ன பலன்? இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழிதான் தெரியல. அவ கழுத்துல அவன் கட்டின தாலி பாரமா இப்போ தொங்கிட்டு இருக்கே. மனசு குழப்பத்தோட கல்யாண மண்டபத்தை பார்வையால சுத்தியும் பார்த்தா சிவன்யா. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ருத்ரனுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மற்றும் தொழிலாளர்களால அந்த மண்டபமே நிறைச்சிருந்தது. அப்படி நிறைச்சிருந்தான் ருத்ரன். தங்கள் குடும்பத்திலிருந்து வந்தவங்க இவங்க மட்டும்தான். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை, வேற எந்த சொந்தங்களுமே
அவ பக்கத்துல இருந்து வரவே இல்லை. அவன் வர விடவும் இல்லை. அதுக்கு காரணமும் இந்த ருத்ரன் தான். அது ஏன்னு இப்போ அவளுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு புக் பண்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு கூப்பிட்டுருந்தான் ருத்ரன். அன்னைக்கு போனை எடுத்த பாலசுந்தர், சொல்லுங்க மாப்பிள்ள என்று கேட்டவுடன், மாமா நான் மும்பைக்கு டிக்கெட் புக் பண்ணோம். உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவேன் என்றான். அதை கேட்ட பாலசுந்தர், ஃப்ளைட் டிக்கெட் ஒரு நபருக்கு எவ்வளவு மாப்பிள்ள என்று யதார்த்தமாக கேட்டார். அந்த விலையை ருத்ரன் சொன்னவுடன், ஐயோ அவ்வளவா, அவ்வளவு பணத்தை போட்டு எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு என்று யோசிச்சவர், மாப்பிள்ள எதுக்கு வீண் செலவு, அதுக்கெல்லாம் ஏன் பணம் கொடுக்கணும் என்று மனசுல நினைச்சவரு, அவ்வளவு வேலை போட்டு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாட்டி என்ன மாப்பிள்ள, பேசாம அவங்களெல்லாம் நம்ம ட்ரெயின்லயே வர வச்சிடலாமே என்றார். அதை கேட்டு சிரிச்சான் ருத்ரன். மாமா இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிடுமே என்று சிரிச்ச குரலில் சொல்ல, அதை கேட்ட பாலசுந்தர் ஏதோ பெரிய ஜோக் கேட்டது போல விழுந்து விழுந்து சிரிச்சாரு. இதையெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா சிவன்யா அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டா. அதோட விட்டானா, தன்னோட அப்பா வாயாலேயே கல்யாணத்துக்கு யாரும் வர வேண்டான்னு சொல்ல வச்சான் அன்னைக்கு. சரி மாப்பிள்ள, அப்படின்னா ஒன்று பண்ணலாமே, நாங்க மட்டும் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு வந்துடுறோம். எங்களுக்கு மட்டும் நீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணா போதும். கல்யாணம் முடிஞ்ச உடனே ரிசப்ஷனை இங்க சென்னையிலே வச்சுக்கலாம். அப்போ எங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே நான் கூப்பிட்டுக்கிறேன் என்றார் வெள்ளந்தியாக. அதை கேட்ட ருத்ரன் மறுபக்கம் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கிறது மாதிரி தோணுச்சு சிவன்யாவுக்கு. சரியா ஒரு நிமிஷம் கழிச்சு அவன் குரலே வரல. அதுக்குள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு பல முறை அழைச்சிட்டாரு அவங்க அப்பா. சரிதான் மாமா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்றபடி போனை வச்சான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் மின்னல் வேகத்துல மடமடன்னு காரியங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் நினைச்சு பார்த்த சிவன்யா, இவன் திட்டம் போட்டுதான் எல்லா காய்களையும் சாமர்த்தியமா நகர்த்திருக்கான்னு தோணுச்சு. தன்னோட குடும்பத்தையே இப்படி ஏமாத்தி மும்பைக்கு வர வச்சிருப்பான்னு நினைச்சவ தான் பக்கத்துல இருந்த ருத்ரனை பயத்தோட பார்த்தா. சிவன்யா தன்னை பார்க்கறத உணர்ந்த ருத்ரன் அவளை பார்த்து திரும்பி என்ன என்றபடி அவனுடைய ஒற்றை புருவத்தை தூக்கி நக்கலோட சிரிச்சான். அந்த சிரிப்புல தன்னோட எதிர்காலமே அழிஞ்சது மாதிரி உணர்ந்தா சிவன்யா.